ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறுத்தற் குறிகள். இந்த நிறுத்தற் குறிகள் எதற்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியத்தை படிக்கும் பொழுது பொருள் புரிந்து நம்ம படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிறுத்தற் குறிகள். சரியா? இப்போ நம்ம ரோட்ல போறோம், ரோட்ல நேராக அப்படியே போயிட்டே இருக்கணும்னு வச்சுங்க, எந்த ஒரு இடத்துக்குமே ஸ்பீட் பிரேக் இல்லை, வேகமாக போகணும், ஒருத்தர் என்ன பண்ணிடுவோம், மோதிடுவாங்க இல்லையா? அதுக்காக இடையில அங்கங்கே என்ன பண்ணுவோம், ஸ்பீட் பிரேக் வச்சுருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம வார்த்தைகள் நம்ம பேசும்பொழுது ஒரு வார்த்தை படிக்கும்பொழுது பொருள் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன வச்சுருக்காங்க, இந்த நிறுத்தற் குறிகளை பயன்படுத்துகிறாங்க, மொழியில் பயன்படுத்துகிறாங்க. இது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துக்குமே உரியது தான். அதே மாதிரி நம்ம மேக்ஸில் வந்து குறியீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த குறியீடு அதை எதை உணர்த்த அப்படிங்கிறது எளிமையான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ தமிழில் நம்ம என்ன படிக்க அப்படின்னா நிறுத்தற் குறிகள், இங்கிலீஷில் பஞ்சுவேஷன் மார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கமா, கார் புள்ளி. என்னது? கார் புள்ளி. இந்த கார் புள்ளியை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தொடரில் பல பொருட்கள் அடுக்கி வரும் பொழுது ஒவ்வொன்றின் நடுவிலும் கார் புள்ளி இடம்பெறும். சரியா? இப்போ ஒரு வார்த்தை இருக்குது, என்ன இருக்குது, எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, படிங்க. அப்போ சரியா, ஒரு வார்த்தை அடுக்கி நிறைய வருது, மா பலா வாழை 3 வருது இல்லையா? அப்போ நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கார் புள்ளிட்டு எழுதியிருக்காங்க. இதே மாதிரி தமிழகத்தை சேரர் சோழர் பாண்டியர் என முடிவுடைய மூவேந்தர்கள் ஆட்சி செய்தனர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு நடுவில் என்ன போட்டு எழுதணும், கார் புள்ளிட்டு எழுதணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அரை புள்ளி. அடுத்து என்னது, அரை புள்ளி, இங்கிலீஷில் செமிகோலன். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும் பொழுது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் அரை புள்ளி இடப்பெறும். சரிங்களா? இப்போ பாரு, தமிழருக்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியும் பொழுது வியப்பு மேலிடும். சரியா? இது ஒரு தமிழருங்கிறது ஒருத்தர் பொதுவான நம்ம சொல்கிறோம், அது எழுவாய். அவங்களுக்கு என்ன இருக்குது, வீரம் செறிந்த பல கலைகள் இருக்குது. அது நினைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கா, ரொம்ப வியப்பாக இருக்கு. மனம் மகிழ்ச்சியில் நிறைந்துடும். அப்போ 2 இது அடுக்கி சொல்லும்போது நடுவில் என்ன வச்சுருக்காங்க, அவங்க அரை புள்ளியை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போனால் முற்றுப்புள்ளி. அடுத்து என்னது, முற்றுப்புள்ளி, இங்கிலீஷில் ஃபுல் ஸ்டாப். அதாவது ஒரு தொடர் முடிவு பெற்றுட்டு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது அது ஃபுல் ஸ்டாப். இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுகிறோம் இல்லையா, லாஸ்ட்டில் என்ன வச்சுருப்போம், நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்போம். அப்படின்னா அதோட சென்டென்ஸே முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். எனக்கு கால்பந்து விளையாட பிடிக்கும். அடுத்து பாருங்க, இது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். என்னது, வினாக்குறி, கொஷின் மார்க்கு. ஒரு தொடர் வந்து வினாப்பொருளை குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன பயன்படுத்தணும், வினாக்குறியை பயன்படுத்த வேண்டும். உனக்கு காஃபி வேண்டுமா, உனக்கு பால் பிடிக்குமா, அப்படி உனக்கு ஏதாவது தேவைங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல என்ன போடுவோம், நம்ம வினாக்குறி பயன்படுத்துவோம், கொஷின் மார்க். வெரி குட், வினாக்குறி பயன்படுத்துவோம். அடுத்த பாரு, ஒரு உணர்ச்சி, ஒரு அழுகையோ ஒரு சோகமோ ஒரு சந்தோஷத்தோ இதே மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம என்ன குறி பயன்படுத்துவோம் அப்படின்னா உணர்ச்சி குறி. அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்க்கும்போது அந்த கோயில் எப்படி இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை கங்கை கொண்ட சோழபுர கோவிலின் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த 2 இது நமக்கு தெரியணும். ஒற்றை மேற்கோள் குறி எங்கே போடுவோம், இரட்டை மேற்கோள் குறி எங்கே போடுவோம். ஒற்றை மேற்கோள் குறிங்கிறது ஒரு பெயரையோ ஒரு கட்டுரையோ இல்லை ஒரு பழமொழியோ சொல்லும்போது ஒற்றை மேற்கோள் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதுவே இரட்டை மேற்கோள் எப்போ பயன்படுத்துவோம், ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும் பொழுது இல்லது ஒரு தொடரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இரட்டை கூற்றை வந்து பயன்படுத்துவோம். புரியுதா?